நமக்கு எது நேர்மை அப்படின்னா, நமக்கு எது பாதுகாப்பை தருமோ அதுதான் நேர்மையான செயல். நமக்கு ஆபத்தை தரும், அழிவை தரும் அப்படின்னா, அந்த மாரி நேர்மையை நீ ஒண்ணும் அப்ப நீ நேர்மையை தான் பாதுகாக்கிறத தவிர, ஒன்ன நீ பாதுகாக்கலன்னு அர்த்தம். சிலர் நேர்மையை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. தனது உயிரை தியாகம் செய்துவிட்டு, தனக்கு ஆபத்து வந்தாலும் சரி, நான் நேர்மையாக இருப்பேன்னு சொல்லிட்டு நேர்மையை பாதுகாப்பாங்க. அது பாதுகாப்பு, அது நேர்மை கிடையாது. அது வந்து நேர்மைக்கு எதிரானது. நேர்மை இன்மைன்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஒருத்தர் வந்து லஞ்சம் வாங்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர் மேலதிகாரியெல்லாம் லஞ்சம் வாங்குறத போய் கண்ட்ரோல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, இவருடைய வேலைக்கு ஆபத்து வரும் அப்படின்னா, அப்போ அவர் வந்து நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். உனக்கு வரைக்கும் நீ நேர்மையாக இரு, உனக்கு கீழே இருக்கிறவங்க, உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள நீ நேர்மையாக இருப்பதற்கு நீ முயற்சி செய்யலாம். அது உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீ நேர்மையாக இருக்கலாம். ஆனால் உன்னை விட மேலதிகாரிகள், அவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள், அப்புறம் மேலே, அப்போ அவங்கள போய் நீ நேர்மையாக இல்லை, நீ ஏன் நேர்மையாக இல்லைன்னு சொல்லிட்டு உனது கட்டுப்பாட்டிலே அவங்க இல்லை, அவங்கள போய் நீ நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீ ஏதாவது அவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு எதிராக திரும்பி உன் வேலைக்கே வேட்டு வச்சுருவாங்க. உனக்கே வேட்டு வச்சுருவாங்க. வேலைக்கு மட்டும் இல்லை, வேறு விஷயங்களுக்கும் உன் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். அப்போ அது வந்து நேர்மை கிடையாது. உனக்கு பாதுகாப்பை தராதது கண்டிப்பாக நேர்மை. உனக்கு பாதுகாப்பை தர வேண்டும். நேர்மைன்னா என்னென்னா, உனக்கு பாதுகாப்பை தர வேண்டும். இப்போ நீ வந்து லஞ்சம் வாங்குற, ஊழல் பண்ணுற அப்படின்னா அப்போ நீ மாட்டிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து வேலை போய்டும், அசிங்கமாகிடும். அப்புறம் வந்து எப்போவும் நிம்மதியாகவே தூங்க முடியாது. லஞ்சம் வாங்குறவங்க ஒரு தைரியமாகவே இருக்க முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அது வந்து நேர்மை கிடையாது. அதுவே நீ லஞ்சம் எதுவும் வாங்கக்கூடாது. அப்போ நிம்மதியாக நீ தூங்கலாம், நிம்மதியாக தைரியமாக நீ வாழலாம். உன்னை பற்றி 4 பேர் நல்ல விதமாக பேசுவாங்க. அப்போ அது வந்து நேர்மை. அதே நேரத்தில் உன்னை விட மேலானவர்கள், உனக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நேர்மையாக இல்லை என்று, உனக்கு சம்மந்தமே இல்லை, அவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக நீ போராடாத. அது உனக்கே ஆபத்தாக முடியும். உன்னை விட மேலதிகாரிகள் லஞ்சம் வாங்குறாங்க, அவங்க லஞ்சம் வாங்கக்கூடாது, அவங்களுடைய லஞ்சம் வாங்குறத நான் வெளியே உலகத்துக்கு சொல்லி அவங்கள மாட்ட வைக்க போகிறேன் அப்படின்னு நீ கிளம்புனா உனக்கே ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற உனக்கு தெரியும். அப்படிங்கும்போது, நீ தெரிஞ்சே அந்த வேலையை செய்கிற அப்படிங்கும்போது அது நேர்மையற்றதாக கருதப்படும். அதனால் உனக்கு எது பாதுகாப்போ அதை மட்டுமே செய்ய, அதுதான் வந்து நேர்மையான செயல். இப்போ லஞ்சம் வாங்கினா உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்போ அது உனக்கு நேர்மை இல்லாத செயல். அதே நேரத்தில் உனக்கு சம்மந்தம் இல்லாதவரும் உன் மேலதிகாரி லஞ்சம் வாங்கினா அதை போய் நீ கண்ட்ரோல் பண்ணும்போது அதுவே உனக்கு ஆபத்தாக மாறும்னா அது நேர்மையற்ற செயல். அதனால் நேர்மைக்கும் நேர்மை இல்லாததுக்கும், அதே மாதிரி நீ போகிற ஒரு போக்குவரத்து காவலர்கள் வந்து யாரோ ஒருத்தர் போகிற இடத்துல ஒரு வேலை ஆகிறதுக்கு நீ லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். லஞ்சம் கொடுத்தா தான் உன் வேலை ஆகும். ஏன் லஞ்சம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக போராடினா அதுவே உனக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும். அப்படின்னா அப்போ அது அந்த மாதிரி நீ போராடுறது நேர்மையற்ற செயல். அப்போ கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு உன் வேலையை முடிச்சு உன் வேலையை நீ நடத்திக்கணும். அவங்கள எதிர்த்து போராடுறது, அதை அவங்கள எடுத்து பெட்டிஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ அதுவே ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு 50 ரூபா, அது மாதிரி உன்னால் கொடுக்கவே முடியல, அநியாயமாக இருக்குது, அல்லது அவங்கள மாட்ட வைக்கிறதுக்கு, பாதுகாப்பாக அவர்களை சிக்க வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீ அந்த முயற்சி எடுக்கலாம். அப்போது ஒரு போகிற இடத்துல ஒரு 150 கேட்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம கொடுத்தா தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னா அதை நம்ம செஞ்சிடணும். ஆனால் நாம் எக்காரணம் கொண்டோம் யாருக்கிட்டேயும் 50 100க்கு கை நீட்டக்கூடாது. அப்போ இதுதான் நேர்மையான செயல். இவங்க 50 100 கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிராக நீ போராடின அப்படின்னா உனக்கு அந்த வேலையும் நடக்காது. இன்னும் நிறைய உன் வேலை எதுவோ அதை நீ பண்ணாமல் வேறு வேலைகளெல்லாம் செய்வதற்கு நீ போயிடுவ. அவங்களுக்கு எதிராக பெட்டிஷன் போடுவேன், போராடுவேன், 4 பேர்கிட்ட ஒன்று திரட்டுவேன். இதெல்லாம் உனக்கு உன் வேலை இல்லை. அப்படிங்கும்போது நீ அவங்களுக்கு எதிராக போராடும்போது உன்னுடைய வேலையே அதுவாக மாறிவிடும். நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்ய முடியாமல் போயிடும். இந்த மாதிரி நேர்மைனா என்ன, நேர்மையாக எப்படி வாழ்வது அப்படிங்கிறத முதல்ல. நேர்மையை நீ பாதுகாக்காத, ஒன்றை நீ பாதுகாக்கிறதுக்கு தான் நீ நேர்மையாக இருக்க வேண்டுமே தவிர நேர்மையை நீ பாதுகாப்பதற்காக உன்னை பலி கொடுத்து விடாதே என்பது தான் நான் சொல்ல வரேன். நேர்மைன்னா என்ன, இந்த உலகத்தில் நேர்மை என்றால் என்ன? நீ உன் வேலை ஆகிறதுக்கு ஒருத்தருக்கு 100 கொடுக்குறியா, 50 கொடுக்குறியா, 50 கொடுத்தா தான் உன் வேலை நடக்கும். அவங்கள திருத்துறது உன்னுடைய வேலை வேறு ஒன்று நடக்கும் அப்படின்னா நீ அப்போ 50 100 கொடுத்து உன் வேலையை நீ நடத்திக்கோ. அதே நேரத்தில் நீ யாருக்கிட்டையும் 50 100 கை நீட்டாத. அப்போ இதுதான் நேர்மை. இப்படி தான் நேர்மையாக இருப்பது. எப்படி நேர்மையாகவும் இருக்கலாம், நீ பாதுகாப்பாகவும் இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம். நேர்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் விரைச்சிக்கிட்டு கோபமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு நேர்மையை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நேர்மை என்பது என்ன என்று நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பது தான் அதன் பொருள்.